எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ரொம்ப நல்லா செயல்பட்டாங்க, ரொம்ப பொறுப்பா பேசினாங்க. இப்ப அப்படியே அதை திருப்பி போட்டு பேசுறாங்க. எல்லாத்தையும் மாத்தி மாத்தி அவங்க சொன்னதையே அவங்க ஃபாலோ பண்ணிருந்தால இதோ 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கேட்ட கோரிக்கைகளை அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க நிறைவேற்றிருக்கலாமே. இவங்க 40க்கு 40 எம்பி வச்சிருக்காங்களே, இத மத்தியில அவங்க நிறைவேற்றிருக்கலாம். மாநிலத்துல அவங்க அண்ணன் தான் இருக்கிறாரு, அதை நிறைவேற்றிருக்கலாம். எதுவுமே செய்யலையே. இப்ப குற்றத்துக்கெல்லாம் முதல்வர் அவர்கள் உடனடியா தீர்வு காண்றார் அப்படின்னு அவங்க சொன்னாங்களே. இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம்னு இவங்க தான் அங்க போய் நின்றாங்க. ஸ்டாலின் அவர்கள் தான் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு பதாகையை ஏந்திக்கிட்டு நின்றாரு மதுவிலக்குக்கு எதிராக. இப்போ 4.5 வருஷத்துல எனக்கு நீங்க பூரண மதுவிலக்கெல்லாம் நீங்க பண்ண வேணாங்க, குறைந்தபட்சம் குடி நோயாளிகளுக்கான ஏதாவது ஒரு நிவாரணத்தையாவது நீங்க அறிவிச்சிருக்கலாமே. அம்மா இருந்த போது மதுக்கடைகளை பள்ளிகள் கிட்டையும் கோயில்கள் கிட்டையும் தான் அப்புறப்படுத்தணும் அப்படிங்கறத செயல்படுத்தினாங்க. அதே போல 12 மணில இருந்து 10 மணி வரைக்கும் தான் அப்படின்னு காலையில இல்லைன்னா விடிஞ்சதும் போய் நின்றுவாங்க நம்ம சகோதரர்கள். அவங்க அதெல்லாம் கட் பண்ணாங்க. கட் பண்ணது மட்டும் இல்லாம அது விதிமுறையா மட்டும் இல்லாம அதை என்ஃபோர்ஸ் பண்ணாங்க. நீங்க அப்படிலாம் வாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இப்ப பாட்டிலுக்கு 10 ரூபாய் வருதா அப்படிங்கறத தவிர வேற எந்த ஒரு சிந்தனையும் இந்த ஆட்சிக்கு இருக்கிற மாதிரி தெரியல. குற்றத்துக்கெல்லாம் உடனடியாக தீர்வா? இரும்பு கரம் துருபிடிச்சு போய் அது ஒண்ணுமே இல்லாம இருக்குது அப்படின்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏங்க குற்றம் வேங்க வயல்ல ஒரு குற்றம் நடந்துச்சு, அதுக்கு தீர்வு வந்துருச்சாங்க? இல்ல எனக்கு தெரியல. அதனால ஒருவேளை கனிமொழி அக்கா பேசினதுல அந்த நேரத்துக்கும் இப்ப நான் பேசுறதுக்கும் நடுவுல ஏதாவது தீர்வு வந்துருச்சா வேங்க வயலுக்கு? வந்துருச்சுங்களா? இல்ல. அப்படியா? சரி. அந்த கிட்னி திருட்டுல கிட்னி முறைகேடு, சாரி கிட்னி முறைகேடு, அந்த கிட்னி முறைகேடுல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் ஏதாவது ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்களா? இல்லையா? போதை கலாச்சாரம் அடியோட அறவே நிறுத்திட்டாங்களா? இல்லையா? ஓஹோ. கள்ளக்குறிச்சி மரணங்கள்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? இல்லையா? அப்போ எந்த குற்றத்துக்கு உடனடியா தீர்வு காண்றாங்க? ஞானசேகரன் மேல FIR வாங்க மாட்டேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னாங்க. அது சோசியல் மீடியாவுல பாஜக அதிமுக போன்ற கட்சிகள் அத இது பண்ணினதுக்கு அப்புறம் தான் ஃபுல்லா வைரல் பண்ணி ரோட்டுக்கு ரோடு இது ப்ரொடெஸ்ட் நடக்கும்போது ஆரம்பிச்ச அப்புறம் தான் அங்க ஒரு FIR பதிவு செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட. ஏன்னா அந்த பொண்ணு டைரக்டா சொல்லுது, டைரக்டா அது அடையாளம் காட்டப்பட்ட ஞானசேகரனை அரெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு 1 வாரம் ஆச்சுங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நடந்த அந்த சம்பவத்துக்கு கண்டிப்பா அந்த ஜோடி கூட அதுல பொறுப்பு தான். நான் எந்த இளைஞர்களையும் நடுராத்திரி போயிட்டு உங்களுக்கு பாதுகாப்பா போலீஸ கூப்பிடுங்க நான் சொல்லலங்க. நான் போலீஸ காவல்துறைய கோயம்புத்தூர் விஷயத்துல நான் கொஞ்சம் கூட அவங்கள நான் பிளேம் பண்ண மாட்டேன். ஆனா 3 பேரு கோயில்பாளையத்துல ஒரு வண்டியை திருடிக்கிட்டு கோயம்புத்தூர் வரைக்கும் கேள்வியே இல்லாம வந்திருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் சட்டம் ஒழுங்கா? வந்தவன் ஒரு இந்த மாதிரி ஏரியாஸ்ல எல்லாம் குற்றம் நடக்குது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுது. அவன் குற்றம் நடக்கிறதுக்கு அவனுக்கு டைம் கிடைக்கிற வரைக்கும் அந்த பக்கம் போலீஸே வரல. கம்ப்ளைண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் 4.5 மணி அந்த பெண் போய் கதவை தட்டி இருக்காங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். அந்த பெண்ணே கதவை தட்டி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட ஆண் நண்பர் அவர் மெடிக்கல் உதவி எல்லாம் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் 4.5 மணி நேரம் அர்ஜென்டான எமர்ஜென்சில கூட நாம நமக்கு நாமே திட்டம் அப்படின்னு தான் நாம பாதுகாப்பை உறுதி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்பிக்கை குறையுது இல்லைங்களா? நம்பிக்கை குறையுது. அந்த இரும்பு கரம் நான் ஓப்பனா கேக்குறேங்க. யூடியூபர் 75 வயது ஒரு பெரியவரை நீங்க போய் உடனடியா கைது செய்றீங்க. கஸ்தூரிக்கு தனிப்பட வச்சு ஹைதராபாத் வரைக்கும் வர்றீங்க. அந்த தனிப்பட ஹைதராபாத்துக்கு வந்த வேகத்தை கோயம்புத்தூர்ல உங்களால காட்ட முடியலையா? அதுல கனிமொழி மேடம் எந்த குற்றத்துக்கு உடனடியாக தீர்வு கண்டறிகிறார் முதல்வர் அப்படிங்கறது தெளிவுபடுத்தணுங்க. சமூகம் தான் மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. எது சமூகம் கண்டிப்பா மாறணுங்க. சமூகம் கண்டிப்பா மாறணும். அந்த ஒரு விஷயத்துல நான் கனிமொழி அக்காவுடைய பேச்சை நான் வழிமொழிகிறேங்க. சமூகம் முதல்ல இந்த தீய திமுகவை நம்புறதுல இருந்து கண்டிப்பா மாறணும். ஓட்டு போட்டு அவங்கள அரியணையில உட்காத்தி வச்சு இன்னைக்கு
கூப்பிட்ட குரலுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லாம பெண்கள் அவங்களுக்கெல்லாம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. கண்டிப்பாக அந்த இலவச பேருந்து, மாத உரிமை தொகை, இதையெல்லாம் நான் வரவேற்கிறேன். ஏன்னா பெண்களுக்கான திட்டங்கள் எல்லாத்தையுமே நான் இன்னும் சொல்ல போனா அவர் அதையெல்லாம் தேர்தல் வாக்குறுதியா அறிவிச்ச போது நான் அதெல்லாம் வரவேற்று பேசின ஆளுங்க. ஆனா இன்னைக்கு வாக்குறுதிகள் சொல்வதை தான் செய்வோம், செய்வதை தான் சொல்வோம்னு சொல்லி ஆட்சியை பிடித்த அப்பா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு பாதி டைம் புரிய மாட்டேங்குது. அவருக்கே பாதி டைம் என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியாம என்னது அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. திருப்பி கேட்டுட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு பக்கத்துல யாராவது சொல்லி கொடுத்தா அவர் சொல்ற அந்த மாதிரி இருக்குது. அவர் சமூகம் மாறணும், திமுகவை நம்புவதை நிறுத்தணும், சமூகம் மாறணும். பாதுகாப்பு நமக்கு இந்த ஆட்சியில கிடைக்கும் அப்படின்னு பெண்கள் நினைச்சா அந்த பெண்கள் சமூகம் மாறணும். குடிநோயாளிகளுக்கு இங்க ஏதாவது கவுன்சிலிங் நடக்கும், குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு இந்த அரசு ஏதாவது முயற்சிகளை எடுக்கும் அப்படின்னு நினைச்சா அந்த சமூகம் கண்டிப்பா மாறணும். பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு ஏதோ பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த பூச்சாண்டிய நம்புறதை நிறுத்தணும், சமூகம் மாறணும். நான் கனிமொழி அக்கா சொல்றதை கண்டிப்பா ஒத்துக்கிறேன்.